நண்பா, விண்வெளியில் நடக்கிற ஒவ்வொரு மாற்றமும் வெறும் அழகான காட்சி மட்டும் இல்லை, அது பூமியில் இருக்கிற நம்ம எல்லோரையும் நம்ம உயிர்களையும் ஆழமாக பாதிக்கிற ஒரு உண்மையான இயற்பியல் நிகழ்வு. சூரிய குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரம்மாண்டமான கோள்கள் தங்கள் சுற்றுப்பாதையில் நகரும்போது அவங்க வெளியிடுற கதிர்வீச்சும் ஈர்ப்பு விசை மாற்றங்களும் பூமியோட காந்தப்புலத்தோடு வினைபுரியுது. இந்த நுட்பமான மின்காந்த அலைகள் நம்ம மூளையில் இருக்கிற நியூரான்களோட செயல்பாட்டையும் மனோதத்துவத்தையும் பெரிய அளவில் மாற்றிடுது. பிரபஞ்சத்தோட ஆற்றல் அதிர்வுகள் ஒரு நபர் பிறக்கும்போது அந்த நேரத்தில் இருந்த கிரக நிலைகளோடு ஒத்துப்போனால் அவரோட சிந்தனை முறையும் ஆளுமையும் அப்படியே வடிவம் பெற்றுடுது. இந்த விண்வெளி இயக்கவியலுக்கும் மனித நடத்தைக்கும் இருக்கிற இந்த தர்க்க ரீதியான தொடர்பை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை பாதையை திட்டமிட்டு அமைக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். புரியுதா? இந்த பிரபஞ்ச ஆற்றல் கட்டமைப்பில் மிதுன ராசியோட தொடர்புடைய நீங்கள் தனித்துவமான தகவல் தொடர்பு மற்றும் அறிவாற்றல் அலைவரிசையை கொண்டிருக்கிறீங்க. உங்கள் மூளையோட இடது வலது அரைக்கோளங்கள் ரொம்பவே துரிதமாக வேலை செய்யுது. அதனால தான் மிக கடினமான சூழ்நிலைகளையும் தர்க்க ரீதியாக அணுகி தீர்வு கண்டுபிடிக்கிற திறன் உங்களுக்கு இயல்பிலேயே இருக்குது. பிறர் இது சாத்தியமே இல்லைன்னு சொல்கிற சவால்களை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றிகரமாக முடிக்கிற ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்கள் சமூக அணுகுமுறையை பார்த்தா எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரிடமும் சமமான அதிர்வெண்ணில் தொடர்பு கொள்வீங்க. இது உங்கள் ஆழ் மனசில் இருக்கிற சமத்துவ சிந்தனையையும் மனித நேயத்தையும் தான் பிரதிபலிக்குது. கோபம் வரும்போது உங்கள் நரம்பு மண்டலத்தில் உடனடியாக மின்துண்டல் ஏற்படும். ஆனால் அடுத்த கணமே தாயிலம் கொண்ட அமைதியான நிலைக்கு திரும்புகிற மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குது. இது உங்களோட அழகான பக்கம். நண்பா, தற்போதைய விண்வெளி சூழலில் மந்தன் என்கிற சனிக்கோளோட இடமாற்றமும் அதன் சுற்றுப்பாதை மாற்றமும் ரொம்ப முக்கியமான அறிவியல் நிகழ்வாக பார்க்கப்படுது. இந்த கோள் வெளியிடுற நீண்ட கால கதிர்வீச்சுகள் நம்ம வாழ்வோட ஒழுக்கம், உழைப்பு, கர்மவினை பயன்களை தீர்மானிக்கிற ஒரு காரணியாக இருக்குது. இந்த ஆற்றல் அதிர்வுகள் உங்கள் தொழில்முறை வளர்ச்சியிலும் நிதி மேலாண்மையிலும் உடல் ஆரோக்கியத்திலும் என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்கப் போகுதுன்னு நாம் ஆய்வு செய்ய வேண்டிய நேரம் இது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கிற கிரக அமைப்பு படிக்கிற மாணவர்களோட கவனிப்பு திறனையும் பணியிடங்களோட சூழலையும் குறிப்பிடத்தக்க விதத்தில் பாதிக்கும். இந்த மாற்றங்கள் எதுவும் தற்செயலானவை இல்லை. இவை எல்லாம் கோள்களோட கதிர்வீச்சு மற்றும் காலத்தோட சுழற்சியோடு பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு தர்க்க ரீதியான தொடர்ச்சி தான். இந்த ஆய்வோட நோக்கம் வெறும் எதிர்காலத்தை கணிப்பது மட்டுமில்லை, பிரபஞ்சத்தோட இந்த மின்காந்த ஆற்றலை நீங்கள் எப்படி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம்னு உங்களுக்கு உணர்த்துறது தான். ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர மண்டலத்தில் இருக்கிற அதிர்வுகள் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட மனநிலையில் எந்த மாதிரியான எழுச்சியோ சவாலையோ உருவாக்குதுன்னு விரிவாக பார்க்கணும். ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த பிரபஞ்ச ஆற்றலோட ஒரு அங்கம் தான். ஆனால் கிரக பயிற்சிகளின் போது ஏற்படுற ஆற்றல் பரிமாற்றங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையோட சிக்கல்களை தவிர்த்து வெற்றியை நோக்கிய பயணத்தை வேகப்படுத்தலாம். இந்த விரிவான பகுப்பாய்வு உங்கள் வாழ்வோட ஒவ்வொரு அங்கத்திலையும் நடக்க போகிற மாற்றங்களை அறிவியல் பூர்வமாக அணுகி உங்களுக்கு புதிய தெளிவை கொடுக்கும். நண்பா, விண்வெளியோட முடிவில்லாத இயக்கத்தில் கோள்களோட இடமாற்றம் என்பது தற்செயலான நிகழ்வு இல்லை. அது மிக துல்லியமான இருப்பியல் மற்றும் கணித விதிகளுக்கு உட்பட்ட ஒரு ஆற்றல் பரிமாற்றம். அண்டவெளியில் ஒவ்வொரு பிரம்மாண்டமான கோளும் தன் நீள்வட்ட பாதையில் நகரும்போது பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள நுட்பமான அதிர்வெண்களை வெளியிடுது. இந்த அண்ட கதிர்வீச்சுகள் நம் மூளையோட முன்பக்க மடல், அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை பாதித்து முடிவெடுக்கும் திறனையும் பகுத்தறிவு வேகத்தையும் மாற்றிடுது. சமீப காலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிற முட்டுக்கட்டைகளும் திட்டமிட்ட காரியங்களும் தடுமாறுதலும் உங்கள் தனிப்பட்ட தோல்வியே இல்லை. உங்கள் மூளை உள்வாங்கிற காந்தப்புல அதிர்வுகளில் தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு ஒத்திசைவின்மை தான். இந்த தேக்க நிலையை சீரமைக்க அதிக ஆற்றல் கொண்ட நேர்மறை அதிர்வுகளை உங்கள் ஆழ் மனசில் நிலைநிறுத்துங்க. இதுதான் உயிரியல் ரீதியாக உங்கள் சிந்தனை தெளிவை மீட்டெடுக்க உதவும். நீங்கள் புதன்கோளோட ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நரம்பு மண்டல அமைப்பை கொண்ட ஆளுமை. அதனால தான் தகவல்களை பகுப்பாய்வு செய்ய நுண்ணறிவும் சூழலுக்கு ஏற்ப தகவமைக்கிற திறனும் உங்களுக்கு இயல்பிலேயே இருக்குது. ஒரு சிக்கலான தரவை எளிமையான தீர்வாக மாத்திர உங்கள் பேச்சு சாதுரியம் உங்கள் மூளையில் இருக்கிற மொழித்திறன் சார்ந்த பகுதிகளோட அதிவேக செயல்பாட்டை தான் காட்டுது. சமூக விதிகளுக்கும் தார்மீக நெறிகளுக்கும் உட்பட்டு செயல்படுகிற உங்கள் பண்பு உங்கள் மனசாட்சியை ஒரு தற்காப்பு அரணாக மாற்றுது. ஆனால் தற்போதைய கிரகங்களோட கோணமாற்றங்கள் உங்கள் நிதி மேலாண்மை சார்ந்த முடிவுகளில் கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். சேமிப்பு சிதைவதும் எதிர்பாரா செலவுகள் வரிசை கட்டுறதும் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு சுழற்சியாக தோணலாம். ஆனால் இது உங்கள் மூளையில் இருக்கிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செல்களை விண்வெளி ஆற்றல்கள் சோதிக்கிற ஒரு காலகட்டம் தான். வாழ்க்கை திசை மாறி போகிற ஒரு ஊர்தி மாதிரி தோணும்போது நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எதிர்மறையான விளைவை தரும்போது அது ஒரு தற்காலிக குவாண்டம் குழப்ப நிலை மாதிரி தான். தெய்வத்தின் மேலான நம்பிக்கை குறைகிற அளவுக்கு நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள் எல்லாம் உங்கள் மனதோட உறுதித்தன்மையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற ஒரு பயிற்சி தான். இப்போ நடக்கிற சனிக்கோளோட கதிர்வீச்சு மாற்றம் அடுத்த 138 நாட்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையோட திசையை முழுமையாக மாற்றிட போகுது. சனிக்கோள் தண்டனை கொடுக்குற கருவி இல்லை, அது ஒரு சிறந்த நேர மேலாண்மையும் ஒழுக்க நெறியையும் போதிக்கிற பேராற்றல். அதோட கதிர்வீச்சுகள் உங்கள் வாழ்வில் இருக்கிற எதிர்மறை அலைகளை தடுத்து நிறுத்தி உங்களை வீழ்த்த நினைச்ச சக்திகளையே உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக மாற்றிடும். ஒரு தலைகீழ் மாற்றத்தை நிகழ்த்தப் போகுது. இனிவரும் காலங்களில் உங்கள் முடிவெடுக்கும் திறனில் ஒரு புதிய தெளிவும் வேகமும் பிறக்கிறதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. கிரகங்களோட இந்த கணித சுழற்சி உங்களை முடக்கி போடாமல் உங்கள் பாதையில் இருந்த தடைகளை ஒவ்வொன்றா நீக்கி ஒரு சீரான பாதையை அமைச்சு தரும். பயம், தயக்கம், இந்த உணர்வுகள் உங்கள் நரம்பு மண்டலத்தை தாக்க அனுமதிக்காதீங்க. இந்த பிரபஞ்ச ஆற்றல் மாற்றத்தை ஒரு சாதகமான அறிவியல் நிகழ்வாக பார்க்க போலாங்க. உங்களை சுற்றி இருக்கிற மின்காந்த சூழல் சீரடையும் போது இதுவரை எட்டாக்கணியாக இருந்த இலக்குகள் எல்லாம் உங்கள் கைக்கு எட்டும் தூரத்துக்கு வந்து சேரும். இது வெறும் நம்பிக்கை வார்த்தை இல்லை, விண்வெளி அறிவியலோட விதிகளின்படி உங்கள் வாழ்வோட அளவரிசை ஒரு உயர்நிலைக்கு போக போகுதுன்னு ஒரு முன்னறிவிப்பு.
நண்பா, அண்டவெளியில் நடக்கிற கோள்களோட இடப்பெயர்ச்சி வெறும் இடமாற்றம் மட்டும் இல்லை, அது பூமியில் இருக்கிற மனிதர்களோட உடல் இயங்கியல் மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை நேரடியாக பாதிக்கிற ஒரு உயிரியல் நிகழ்வு. குறிப்பாக சனிக்கோள் மாதிரியான பிரம்மாண்டமான கோள்கள் வக்கிர கதியில் நகரும் போது அவை வெளியிடுகிற மின்காந்த அதிர்வுகள் நம்ம மூளையோட ஹைப்போதலமஸ் பகுதியை தூண்டுது. இது உடலோட ஹார்மோன் சமநிலையை சீரமைச்சு தன்னம்பிக்கைக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் அதிரடி மாற்றத்தை உருவாக்குது. மிதுன ராசி நேயர்களே, அடுத்த 138 நாட்கள் உங்கள் உயிரியல் கடிகாரம் பிரபஞ்சத்தோட உயிராற்றல் அலைவரிசையோடு ஒத்திசைந்து செயல்படுகிற ஒரு மகா பொற்காலமாக அமையப் போகுது. மீன ராசி மண்டலத்தில் சனிக்கோள் மேற்கொள்கிற இந்த வக்கிர மற்றும் நேர்கதி மாற்றங்கள் உங்கள் நரம்பு மண்டலத்தில் தேங்கியிருந்த எதிர்மறை அயனிகளை அகற்றி நேர்மறை ஆற்றலை நிரப்புது. இதனால் உங்கள் சிந்தனை திறனில் இருக்கிற மந்தநிலை நீங்கி செயல்களில் வேகம் பிறக்கும். தொழில் மற்றும் வணிகத்தில் நீங்கள் இதுவரை சந்தித்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் கிரகங்களோட கதிர்வீச்சு மாற்றத்தால் இயல்பாக விலக ஆரம்பிக்கும். உங்கள் உடலில் இருக்கிற கார்டிசோல் அளவு குறைஞ்சு டோபமைன், செரடோனின் மாதிரியான மகிழ்ச்சி ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கும். அதனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு பயணமும் வெற்றியை நோக்கி உங்களை இழுத்துடும். உங்கள் நிதிநிலை வலுவடையும், புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். இது எல்லாம் இந்த மனோதத்துவ மாற்றங்களோட நேரடி பிரதிபலிப்பு தான். சமூக மற்றும் அரசியல் தளத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தோட ஆற்றல் எதிர்வுகள் மற்றவர்களோட அங்கீகாரத்தையும் ஆதரவையும் எளிதாக கொண்டு வரும். உங்கள் மூளையோட தர்க்க ரீதியான பகுதிகள் சிறப்பாக வேலை செய்வதால் எதிரிகளோட சூழ்ச்சிகளை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிற நுண்ணறிவு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளோட அளவரிசை ஒத்துப்போகும். அதனால் தடைப்பட்டிருந்த பதவி உயரும், உதவிகளும் தடையின்றி வந்து சேரும். குழந்தைகளோட ஆரோக்கியம் முன்னேறும், கல்வியில் அவங்க வெற்றி பெறுவாங்க. இது உங்கள் குடும்பத்தில் பெரிய அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். மிதுனராசி ஆளுமைகள் பொதுவாக அதிக புத்திசாலித்தனம் உள்ளவர்கள் தான். ஆனால் கடந்த சில கிரக கோணங்களால் கடன் சுமைகளும் மனக்கவலைகளும் உங்கள் தன்னம்பிக்கையை கொஞ்சம் சிதைச்சிருக்கலாம். ஆனால் இந்த 138 நாட்களோட விண்வெளி மாற்றங்கள் உங்கள் வாழ்வோட இருண்ட பக்கங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகுது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த நாள்பட்ட உபாதைகள் நீங்கி ஒரு புதிய புத்துணர்வை நீங்கள் உணர்வீங்க. செரிமான மண்டலம் முதல் ரத்த ஓட்டம் வரை எல்லாம் சீராக செயல்பட ஆரம்பிக்கும். பிரபஞ்சத்தோட இந்த நுட்பமான கணக்கீடுகளை புரிஞ்சுக்கிட்டு எதிர்மறை எண்ணங்களை முழுமையாக கைவிட்டு இந்த ஆற்றல் மாற்றத்தை உள்வாங்கிக்கிங்க. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தானாக கூடி வருவதையும் உங்கள் வாழ்வாதாரம் புதிய பரிணாமத்தை ஏற்றதையும் நீங்கள் அறிவியல் பூர்வமாக உணரப் போகிற காலம் இது. நண்பா, பிரபஞ்சத்தோட சுழற்சியில் சனிக்கோளோட கதிர்வீச்சு மாற்றங்கள் உங்கள் வாழ்வோட புறச்சூழலை சீரமைக்கும் போது அந்த மாற்றங்களை முழுமையாக அறுவடை செய்ய உங்கள் மனக்கட்டமைப்பை தற்காப்பு மற்றும் தாக்குதல் நிலைக்கு தயார்படுத்திக்கோங்க. விண்வெளி ஆற்றல் அதிர்வுகள் உங்கள் மூளையோட நியூரோபிளாஸ்டிசிட்டி திறனை தூண்டி புதிய சிந்தனை பாதைகளை உருவாக்கும். இதனால் கடந்த காலத்தில் நீங்கள் இழந்த வாய்ப்புகளையும் சிதைஞ்ச நம்பிக்கைகளையும் மீண்டும் மீட்டெடுக்கிற மீளுருவாக்க காலம் தொடங்குது. இந்த காலகட்டத்தில் இருக்கிற சாதகமான மின்காந்த அலைகள் உங்கள் நிதிநிலை தன்மையை உறுதி செய்யும். நீண்ட நாள நிலுவையில் இருந்த சொத்து விவகாரங்களும் வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தர்க்க ரீதியான தீர்வை நோக்கி நகரும். தனிப்பட்ட உறவுகளில் குடும்பத்தில் இருந்த தகவல் தொடர்பு சிக்கல்கள் கிரக கதிர்வீச்சு சீரடையும் போது இயல்பாக குறைய ஆரம்பிக்கும். கருத்து வேறுபாடுகளால் பிரிஞ்சிருந்த உறவுகள் மீண்டும் இணையும், புரிந்துணர்வு அதிகரிக்கும். இது உங்கள் மன அழுத்தத்தை குறைச்சி நல்ல உறக்கத்துக்கும் நல்ல உடல் நலத்துக்கும் வழிவகுக்கும். உடல் ரீதியாக சந்தித்த சிறு உபாதைகள் நீங்கியும் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலம் புதிய வீரியத்தோடு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மாற்றங்கள் உங்களை ஆன்மீகம், தியானம் சார்ந்த பயிற்சிகளில் ஈடுபட வைக்கும். இது உங்கள் மூளையோட ஆல்ஃபா அலைவரிசையை நிலைநிறுத்தி பெரிய புத்துணர்வை தரும். பயணங்கள், இடமாற்றங்கள் உங்கள் வாழ்வோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான களமாக அமையும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பாரா லாபங்கள் கிடைக்கும். தொழில்முறை வாழ்க்கையில் உங்கள் நிர்வாக திறமையும் தலைமை பண்பும் மேலோங்கும் காலம் இது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இலக்குகளை துல்லியமாக அடைவாங்க. பதவி உயர்வு, வருமான உயர்வு எல்லாம் தேடி வரும். மாணவர்களுக்கு கவனிப்பு திறன், நினைவாற்றலும் அதிகரித்து பொதுத் தேர்வில், போட்டித் தேர்வுகளிலும் வியக்கத்தக்க சாதனைகளை படைப்பீங்க. அறிவியல், தொழில்நுட்பத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகளிலும் ஆய்வுகளிலும் பெரிய வெற்றிகள் கிடைக்க பிரபஞ்ச ஆற்றல் துணை இருக்கும். காதல் இருந்த குழப்பங்களை நீக்கி திருமணத்தனைகள் விலகும். இது உங்கள் உணர்ச்சிகளை சீராக கையாளுகிற முதிர்ச்சியை காட்டுது. இறுதியாக இந்த பொற்காலத்தை முழுமையாக பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் சில உளவியல் தற்காப்பு முறைகளை கையாளணும். முடங்கி கிடந்த தொழிலை விரிவுபடுத்தும் போது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போதும் ரொம்ப கவனத்தோடும் ஆவணங்களை சரிபார்க்கிற நிதானத்தோடும் செயல்படுங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதீங்க. ஒவ்வொரு செயலையும் ஒரு அறிவியல் பரிசோதனை மாதிரி அணுகுங்க. அப்போ தான் வெற்றியை தக்க வைக்க முடியும். சேமிப்பு முதலீடுகளில் புதிய உத்திகளை கையாளுங்க. இது உங்கள் எதிர்கால பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும். விமர்சனங்களை எதிர்கொள்ளும் போது அதை உங்கள் வளர்ச்சிக்கான டேட்டாவை எடுத்துக்கோங்க. இலக்கில் மட்டும் கவனம் செலுத்துங்க. கிரகங்களோட இந்த பிரம்மாண்டமான இடமாற்றம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்வாய்ப்புகளை ஒரு கட்டுக்குப்பான வாழ்க்கை முறையோடு இணைச்சு செயல்படுத்தினா உங்கள் கனவுகள் எல்லாம் நிதர்சனமான உண்மையாக மாறும். எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பிரபஞ்ச பெருவெளியோட ஆற்றல் மாற்றங்கள் குறித்த இந்த விரிவான ஆய்வோட இறுதி முடிவுகள் மிதுன ராசி மண்டலத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நேர்மறையான உயிரியல் மாற்றத்தை உறுதி செய்கிறது. புதன்கோளோட கதிர்வீச்சு ஆளுமை கொண்ட உங்கள் மூளையோட நரம்பியல் கட்டமைப்பு சவால்களை தவிர்த்து வெற்றியை செதுக்கிற வகையிலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கு. விண்மீன் மண்டலங்களோட தற்போதைய நகர்வுகள் உங்களோட ராசிநாதனோட வலிமையை அதிகப்படுத்தி உங்கள் ஆழ்மனசில் புதஞ்சிருக்கிற படைப்பாற்றலையும் முடிவெடுக்கும் திறனையும் புதிய உச்சத்துக்கு கொண்டு போகுது. இது வெறும் காலமாற்றம் இல்லை, உங்கள் வாழ்வோட ஒவ்வொரு அணுவிலும் நடக்கிற ஒரு அறிவுபூர்வமான பரிணாம வளர்ச்சி. மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த விண்மீன் கூட்டங்களோட கதிர்வீச்சு பாதையில் பயணிக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வடிகட்டியாக செயல்படும். உங்கள் வாழ்வில் தேவையில்லாத குழப்பங்களையும் எதிர்மறை உறவுகளையும் பிரித்தெடுத்து தெளிவான எதிர்கால பாதையை கட்டமைக்கும். பழகிற நண்பர்களோட நன்மகத்தன்மையை உங்கள் மூளையோட நுண்ணுணர்வுகள் எளிதாக கண்டுபிடிக்கும். ராகு மாதிரியான நில கிரகங்களோட கதிர்வீச்சால் அவ்வப்போது வர சலிப்பு, தெளிவின்மையை உங்கள் ராசிநாதனோட வலுவான மின்காந்த அலைகளை
சமன் செய்து உங்களை காப்பாற்றும். இதனால் தடைபட்டிருந்த சுப நிகழ்வுகளும் சமூக அங்கீகாரங்களும் உங்களை தேடி வரும். சமநிலையான சூழல் உருவாகும். வாழ்க்கையை ஒரு அறிவியல் ஆய்வகமாக அணுகிற நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செயல்பட்டால் பெரிய இழப்புகளை தவிர்க்கலாம். மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னால், முக்கிய ஒப்பந்தங்களில் ஈடுபடும் முன்னால் உங்கள் பகுத்தறிவு திறனை முழுமையாக பயன்படுத்துங்க. உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த பிரபஞ்ச ஆற்றலை சீராக உள்வாங்க சில எளிய வாழ்வியல் மாற்றங்களை செய்யுங்க. இது உங்கள் பொருளாதாரத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் மேன்மையடைய வைக்கும். இது தற்செயலான அதிர்ஷ்டம் இல்லை. உங்கள் உழைப்பும் பிரபஞ்ச விதிகளும் ஒரு புள்ளியில் இணைகிற தருணம். முடிவாக அறிவார்ந்த சமூகத்தோட அங்கமாக இருக்கிற நீங்கள் உங்கள் ஆற்றலை வெறும் சுயநலத்துக்காக மட்டும் இல்லாமல் சமூகத்தோட நலிந்த பிரிவினருக்கு உதவுற ஒரு கருவியாக மாற்றும் போது அது உங்கள் வாழ்வோட கர்மவினை பயன்கள் நேர்மறையாக மாற ஆரம்பிக்கும். வயதானவர்களுக்கும் எளியவர்களுக்கும் நீங்கள் செய்கிற சின்ன உதவிகள் கூட உங்கள் உடலோட ஆற்றல் அதிர்வுகளை உயர்நிலைக்கு கொண்டு போகும். இது உங்களுக்கு உளவியல் ரீதியான மனநிறைவை தரும். உங்கள் இலக்குகளை நோக்கி தடையின்றி பயணிக்க ஒரு கவசமாக இருக்கும். விண்வெளியோட கணக்கீடுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் அறிவையும் நம்பிக்கையையும் துணையாக வச்சு செயல்படுங்க. வெற்றி என்பது ஒரு இலக்கு இல்லை, அது உங்கள் முறையான வாழ்வியல் மாற்றத்தோடு தவிர்க்க முடியாத விளைவு. நல்வாழ்த்துக்கள் என் அன்பு மிதுன